ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஏய், உன் விளையாட்டு புத்திய சுருட்டி உள்ளவை. பெரியவர் இருக்கிறப்போ இப்படியா பேசுவ? ஐயோ சாரி அத்தா, நான் ஒரு முட்டாளு. உங்களுக்கு குடிக்க கூட எதுவும் கொடுக்காம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஏய் கடகா, அங்க என்ன பண்ற? பெரியவங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. டேய் ஜனா, இவ எப்படிடா இங்க வந்தா? தெரியலையே. எத்தனை தடவை சொல்றது? நான் கடகா இல்ல, துர்கா. நீ துர்காவா? அப்ப நான் யாரு? சரி, நீதான் துர்கானா? இவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வராங்களா இல்ல சுடுகாட்டுக்கு போயிட்டு வராங்களான்னு சொல்லு பாப்போம். அது இங்க பாரு, நீ துர்கான்னு நிரூபிக்க திரும்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நல்லா பார்த்து சொல்லு. இவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா சாமிய பார்த்துட்டு வர மாதிரி இருக்கா இல்ல பேய பார்த்துட்டு வர மாதிரி இருக்கா? டேய், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. அண்ணனை வச்சுக்கிட்டு அர்த்தங்கிட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்க. அண்ணா, நீங்க வாங்கண்ண. ஏன் கனகா இப்படி எல்லாம் பண்ற? பாரு, பெரியவரோட முகமே மாறி போச்சு. உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஏ, அதெல்லாம் ஜாலிக்காகதான். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அப்புறம் இன்னைக்கு நீ வீட்லயே இரு. ஏன்னா உன்னை பார்க்க ஒரு விருந்தாளி வர போறாங்க. என்ன பார்க்கவா? யாரது? வரும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன பார்க்க யாரு வரப்போறா? என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. எப்படி துர்கா வந்தா? எப்படிடா வந்தா? டேய் ஜனா, பாம்பு விஷம் ஏறி செத்தவளுக்கு எள்ளு தண்ணிய கூட நம்ம தெளிச்சிட்டோம்டா. அப்புறம் எப்படி அவளால உயிரோட திரும்பி வர முடிஞ்சது? ஏங்க, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் அந்த கனகாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. ஐயோ அக்கா, அவளுக்கு அந்த அளவுக்குலாம் மந்திர தந்திரம்லாம் தெரியாதுக்கா. அப்படின்னா அந்த சூனியக்கார கிழவி நம்மளை ஏமாத்திட்டாளா? இல்ல, அந்த சூனியக்காரி சொன்னதுதான். அவ நம்மளை ஏமாத்தல, வேற என்னமோ நடந்திருக்கு. அப்போ அந்த கிழவி கிட்டயே என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க மாமா. நீங்கள் டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னண்ணே சுவிட்ச் ஆஃப்னு வருது?
போன் மட்டும்தான் ஆஃபா இல்ல கிளவியும் அவுட்டா? அப்பா, எனக்கு என்னமோ அந்த கிழவிக்கு யாரோ சங்கூதிட்டாங்களோன்னு தோணுது. டேய் டேய், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? யாரும் நமக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விளையாட்டு கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு வினையாக போகுது. திரும்பவும் சொல்றேன், துர்காவை காப்பாத்தினதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் சரி, அவங்க சாவு என் கையில தான், என் கையில தான். சபாஷ், சரியான போட்டி. அதர்மத்துக்கு தொண போற நீயா இல்ல தர்மத்தோட நிக்கிற நானு பாத்துரலாம். மேடம், யாருங்க? அசோக் சார் இருக்காங்களா? சின்னையவா உள்ளதா இருக்காரு, வாங்க. சின்னையா, சின்னையா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அத்தை, மாமா, சின்னையா, பாத்து, சின்னையா, வாங்க. யார் வந்திருக்கா? சார், சாம்பவி மேடம் சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்கேன் சார். வாட்? என்ன சொல்றீங்க? அசோக், பெரியப்பா, யாரு இவரு? எதுக்காக வந்திருக்காரு? டிஎன்ஏ டெஸ்டுக்காக பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்கிறதா சொல்றாரு. சார், உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபினவன் ஒருத்தர் வந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப திரும்ப எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஆமா. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா பிளட் சாம்பிள் எடுக்க நான் தான் வருவேன் சார். மேடம் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன், வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு சார். அதனால தான் இப்ப வரேன். அப்போ முன்ன வந்தவரு உங்க ஹாஸ்பிட்டல் ஐடி கார்டு காமிச்சாரே? எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன தவிர வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். அதுவும் இல்லாம அபினவ்னு யாரும் எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கல. உங்க பேர் என்ன? நான் பாஸ்கர் சார். ஒரு நிமிஷம், நான் சாம்பவி மேடத்துக்கே கால் பண்ணி கேட்கிறேன். சரிங்க சார். ஹே ஸ்ரீ, கால் சாம்பவி. ஹலோ, சொல்லுங்க அசோக். மேடம், நீங்க அனுப்புனதா சொல்லி ஒருத்தர் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போனாரு. ஆனா இப்போ பாஸ்கர்னு ஒருத்தர் சாம்பிள் எடுக்க வந்திருக்காரு. ஆக்சுவலா நீங்க யார் அனுப்பியிருந்தீங்க? இப்ப வந்திருக்காரா? ஆமா. அவர்தான் நான் அனுப்புன ஆளு. அப்ப முன்ன வந்தது? மேடம், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது மேடம். சரி அசோக், நான் நேர்ல வந்து பேசுறேன். சரிங்க மேடம். சாம்பவி மேடமே வராங்களா? அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே சார். நந்தினி மேடம் வராங்க. உட்காருங்க.
உட்காருங்க மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சாம்பவி வருவாங்கன்னு தானே எதிர்பார்த்திருப்பீங்க. நான் வரவும் ஆச்சரியமா இருக்கா? திடீர்னு அவங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டதால நானே கிளம்பி வந்தேன். அப்புறம் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லதா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓ, ஒரே மாதிரி 2 பேர். கோர்ட்ல துர்கா தன்ன மாதிரியே ஒருத்தி இருக்கான்னு சொன்னப்போ நான் அதை நம்பல, பொய் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா நேர்ல பாக்குறப்போ இப்ப எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. 2 பேருமே உங்களை துர்கான்னு சொல்லிக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டே. உங்கள நான் யாரு துர்கான்னு கூப்பிடுறதுனே தெரியல. நான் தான் மேடம் துர்கா. இல்ல மேடம், நான் தான் துர்கா. மேடம், இப்படிதான் மேடம் 2 பேரும் டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வந்ததும் உங்ககிட்டயே ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட் வந்துட்டா யாரு துர்கா யாரு கனகான்னு தெரிஞ்சிட போகுது. அப்புறம் அசோக் மேடம், உங்களுக்கு பார்வையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மேடம் சீக்கிரம் பார்வை வந்துரும்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. சரி அசோக், சொல்லுங்க, இங்க என்ன பிரச்சனை? வந்தவன இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல மேடம், நாங்க பார்த்ததில்ல. யாரோ ஒரு 3rd பர்சன் எதுக்காக வந்து பிளட் எடுக்கணும்? ஒருவேளை ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்கணுங்கிறது அவங்களோட பிளானா? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரா இருக்கும்? அசோக், வந்தவன் இவங்கள யாருக்கு பிளட் எடுத்தான்? எனக்கு மேடம். பிளட் எடுத்த பின்னாடி உனக்கு உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சா? ஆமா மேடம், தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாவும் இருந்துச்சு. அப்புறம் நான் மயங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா வேற ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்தேன். அப்புறம் என்னன்னு தெரியாம நான் வந்துட்டேன். அசோக், இது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ யோசிக்கிறப்போ துர்கா உயிரை குறி வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படியா? துர்காக்குன்னு எதிரே யார் இருக்க முடியும்? துர்காவை யாரு தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டாங்களோ அவங்களா கூட இருக்கலாம்ல. சரி, இவங்க 3 பேருக்கும் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. டிஎன்ஏ டெஸ்டோட இவங்க ரத்தத்துல வேற எதுவும் மாற்றங்கள் நடந்திருக்காங்கிறதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். அசோக் மேடம், ஒரு நிமிஷம் வாங்களேன். கை நீட்டுங்க. கை நீட்டுங்க. சொல்லுங்க மேடம். இன்னும் துர்காக்கு உயிர் ஆபத்து விலகலன்னு தோணுது.
இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். அதோட துர்காவை நீங்க இன்னும் கேர் எடுத்து பாத்துக்கணும். ஆனா 2 பேர்ல துர்கா யாருன்னே தெரியலையே மேடம். அசோக், இப்ப நாம எடுக்க போற டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிரும்ல? ஓகே மேடம், நான் 2 பேரையுமே சேஃப்டியா பாத்துக்கிறேன். சரி, ஆ. வாங்க போலாம். ஓகே மேடம். என்னப்பா, சாம்பிள்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேடம். ஓகே அசோக், அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ. மறுபடியும் இந்த கேஸ்ல நான் ஆக்டிவா களத்துல இறங்கிட்டேன். இங்க நடக்கிற எல்லா மர்மங்களுக்கும் சீக்கிரமாவே விட கிடைச்சிடும். நான் வரேன் அசோக், நான் சரிங்க போயிட்டு மேடம். வரேன். நந்தினி, நீ யாருங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிரும். உன் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடியா வச்சுக்கோ. நந்தினி திரும்ப வந்துட்டா. அவ முன்ன விட பல மடங்கு வேகமா செயல்படுவா. அவளோட முதல் குறி டிஎன்ஏ டெஸ்டுக்காக போலியா பிளட் எடுக்க வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மூலமா அத செய்ய சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்பா. அவ கண்டுபிடிச்சிட்டா நாம மொத்த பேரும் மாட்டுவோம். இல்ல மாமா, நந்தினியால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சின்ன தடயத்தை கூட விடாம இந்நேரம் அவன் சொந்த ஊருக்கே, அதாவது அவனோட சொந்த மாநிலத்துக்கே அவன் கிளம்பியிருப்பான். முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஏய், நீ உன் சொந்த ஊருக்கு போயிட்டியா? மேடம், நான் சென்னையில் தான் இருக்கேன் மேடம். இந்த ஊர் சரக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஏதாச்சும் சொல்லி உடனே அவனை கிளம்பி போ சொல்லு. இல்ல நந்தினி அவனை தூக்கிடுவா. டேய், நீ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. நீ முதல்ல உன் ஊருக்கு கிளம்பு. மேடம் மேடம், இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் ரொம்ப சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன். நாளைக்கு காலையில கிளம்புறேன் மேடம். போன கொடு. டேய், அறிவு கெட்டவனே, நாங்க சொல்றது உனக்கு புரியலையாடா? டேய், இங்க உன்னை வச்சு நாங்க பண்ண அத்தனையுமே தப்பாயிருச்சுடா. நீ வந்து போலியா பிளட் சாம்பிள் எடுத்தத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், இது சீரியஸான விஷயம். சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிரு. ஐயா பெரியவரே, இப்போ எதுக்காக ஆம்புலன்ஸ் ஏறின மாதிரி கியான் கியான் கியான்னு கத்துறீங்க? சிபிசிஐடியே வந்தாலும் என்ன பிடிக்கவே முடியாது. போதுமா? நீங்க பயப்படாதீங்க. என்ன விஷயம்? உனக்கு தெரியல, தெரியல. சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. டேய், இப்போ நீ எங்கடா இருக்க? ஏர்போர்ட் பக்கத்துல தான் சார், சேஃபா இருக்கேன். சார் கிளம்பி வரீங்களா? ஒரு கட்டிங் போடுறீங்களா? அந்த கனகான்னு தான் நினைக்கிறேன். டேய் டேய் டேய், புண்ணாக்கு. உனக்கு டிஎஸ்பி நந்தினியை பத்தி தெரியாது. இத பாரு, அடுத்து நான் உனக்கு போன் பண்றப்ப நீ ஊர்லயே இருக்க கூடாது. நீ அப்படி இருந்த, இங்க பாரு, உன்னை பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளிடுவேன். டேய் அர்ஜுன், கதத்தடா. சரிப்பா.
அசோக் என்ன திடீர்னு? அண்ணே பெரியப்பா இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அசோக் எங்கதான்டா இருக்க? வா வா. பெரியப்பா வா அசோக். பாத்து பாத்து அசோக். சொல்லுப்பா, என்ன விஷயம்? பெரியப்பா, அது நந்தினி மேடம் வந்திருந்தப்போ என்னை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் சொன்னாங்க. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன சொன்னாங்க? அசோக், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிளட் சாம்பிள் எடுக்கிறோங்கிற விஷயம் துர்கா கனகா 2 பேருக்கும் தெரியாம இருந்திருக்கலான்னு தோணுது. இதை ஓபன் பண்ணிட்டோம். ஏன்னா இது தெரிஞ்ச கனகா சும்மா இருக்க மாட்டா. டிஎன்ஏ டெஸ்ட்ல மாட்டிக்குவோன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாப்பா. அதனால நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் கனகா துர்கா 2 பேரையும் நீங்க இந்த வீட்லயே லாக் பண்ணி வைக்கணும். எந்த காரணத்து கொண்டும் அவங்கள வெளியே போக விட்டுறக்கூடாது. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஸோ நந்தினி மேடம் சொன்ன மாதிரி கனகா துர்கா 2 பேரும் வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவங்க 2 பேரும் தூங்கிட்டா கூட நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. விடியிற வரைக்கும் தூங்காம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும், எனக்கு தான் பார்வை தெரியாதுல்ல. அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அசோக், நீ சொல்லிட்டல, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ரெஸ்ட் எடு. அர்ஜுன் கூட்டிட்டு போ. சரிங்க பெரியப்பா. பார்த்து அசோக், படிக்கட்டு. அசோக், நான் வேணா கீழே வரேன். நான் போய்க்கிறேனே. சரி பார்த்து. நந்தினி நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு போயிருக்கா. அசோக்கு இந்த பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.